வெல்கம் டு சண்முகம் IAS அகாடமி. இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 and 4 பார்ப்போம். புக் பேக் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? The name of the script used in the Sangam age. Answer, தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? The Sri Lankan Chronicle composed in the Pali language, mentioning about merchants and horse traders from Tamil Nadu. Answer, மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? The notable Chola king credited with bringing forest lands under the plough and developing irrigation facilities. Answer, கரிகால சோழன். கல்லணையை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தியவர் கரிகால சோழன். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு, inscription that mentions the Cheras. Answer, புகழூர். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும். இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும்தான். 10 சேர அரசர்களை பற்றியும் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை பட்டினப்பாலையும் சொல்லுது. நெய்தல் அப்படிங்கிறது மணற்பாங்கான பாலைவன பகுதி கிடையாது, பாலை தான் பாலைவன பகுதி. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஷ் ஆகும். டேஷ் ஆர் டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன்ஸ், காப்பர் பிளேட்ஸ், காயின்ஸ் அண்ட் ரிங்ஸ். ஆன்சர், எபிகிராஃபி, கல்வெட்டியல். கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் டேஷ் ஆகும். டேஷ் refers to systematically digging a site to recover material evidence for exploring societies of the past. Answer, archaeological excavation, தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஷ் ஆகும். Dash, the classic work on economy and statecraft authored by Kautilya during Maurya period. Answer, அர்த்தசாஸ்திரம், கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம். டேஷ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது. ஆன்சர், சங்கம் போயம்ஸ், சங்ககால பாடல்கள். கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஷ் என்னும் சொல் குறிக்கிறது. டேஷ் refers to the westerners including the Greeks, Romans and West Asian people. ஆன்சர், யவனர். மேற்கத்தியர்களை யவனர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இது சரி. செகண்ட், எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் இந்தியனுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. அது தவறு. இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. 3வது சரி. சங்க காலம் வெண்கல காலத்தில் வேறொன்று தொடங்கியது. அது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகர் உறையூர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோழர்கள் தான் காவிரி பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன சொல்லியிருக்காங்க. 2வது தவறு. 3வது, தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். 3வது ஸ்டேட்மெண்ட் சரி. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தனர் கொடுத்துருக்காங்க. உப்பு விற்றவர்கள் உமணர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 4வது தவறு. மேட்ச். கல்வெட்டியல், கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. காலவரிசை குறிப்புகள், முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. மேய்ச்சல் வாழ்க்கை, கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். புடைப்பு மணிகள், கேமியோ, விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அரிக்கமேடு, சங்க காலத்து துறைமுகம் தான் அரிக்கமேடு. நெக்ஸ்ட், ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஷ் எளிமைக்கும் தன்னல மறுபிறப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். ஐடென்டிஃபை த ஃபவுண்டர் ஆஃப் நியூ செக்ட் ஹூ எக்ஸாம்பிளிஃபைடு சிம்பிளிசிட்டி அண்ட் செல்ஃப் டினைல். ஆன்சர், புத்தா. மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர். த மகதா கிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டீச்சிங் ஆஃப் மகாவீரா. ஆன்சர், சந்திரகுப்தா.
வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. The northern India extended from Kabul Valley in the north to the Godavari in the south witnessed the rise of 16 states. Answer: Mahajanapatha. மும்மணிகள் திரிரத்னா என்று 3 கொள்கைகளை போதித்தவர். Triratnas or three principles taught by. Answer: மகாவீரர். மும்மணிகளை போதித்தவர் மகாவீரர். அடுத்து மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர். The account which throws light on Mauryan polity and society. Answer: மெகஸ்தனீஸ். வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஷ் ஆகும். Dash is a collection of sacred literature of different epochs containing prayers, confessions and myths. Answer: Zend Avesta. டேஷ் தீர்த்தரங்கர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தரங்கர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். Jains believes that Dash came in a long line of தீர்த்தரங்காஸ் and he was the 24th and the last. Answer: மகாவீரர். 24வது மற்றும் கடைசி தீர்த்தரங்கர் மகாவீரர். புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் டேஷில் உள்ளது. The place where Buddha attained enlightenment has been built into the Mahabodhi temple that still exists in. Answer: புத்தகயா. மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஷ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. The rock edicts from the reliable source to know about the Maurya empire in particular and the dharmic rule of அசோகா பாறை கல்வெட்டுகள். சரியான கூற்றை தேர்வு செய்க. வெண்கல கருவிகள் வரவால் கங்கை ஆற்றங்கரையில் இருந்த அடர்த்தியான காடுகளை அகற்றுவது எளிதானது. அசிவிகம் மேற்கு இந்தியாவில் சிறு அளவில் பரவியிருந்தது. குறிப்பிட்ட இனக்குழுக்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலத்தொகுதிகள் மௌரியர்களுக்கு முற்பட்ட அரசுகள் எனப்பட்டன. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசல, மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. 4வது மட்டும்தான் சரி. மகதத்தின் முதல் முக்கியமான அரசர் அஜாசத்ரு. ஃபர்ஸ்ட் தவறு. செகண்ட், நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். 2வது சரி. வட இந்தியாவில் ஆட்சி செய்த சத்திரியர் அல்லாத அரச வம்சங்களில் முதலாம் அவர்களில் மௌரியவர்களாகும். 3வது தப்பு. ஒரு பேரரசுக்கான கட்டமைப்பை உருவாக்க நந்தர் மேற்கொண்ட முயற்சியை அசோகர் தடுத்து நிறுத்தினார். 4வதும் தவறு. அடுத்து மேட்ச். எண்வழி பாதை தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. பாகுபலி மிக உயரமான சமண சிலை. வசந்த மற்றும் இலையுதிர் கால வரலாற்று பதிவேடு. அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. ஜென்ட் அவெஸ்தா சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபா முதல் தீர்த்தரங்கர். தேங்க்யூ.